எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ யுஎஸ்னுடைய மார்க்கெட் ஜிடிபி ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இன்னும் ஜிடிபி க்ரோத்தை வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனோட இம்பேக்ட் யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஆர் 7 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் இப்போ ஆஸ் பர் கரண்ட் சுச்சுவேஷன். ஆனால் நீங்கள் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 528 ரைட், ஆல்மோஸ்ட் 530. ஸோ மேபி இது வந்து ஸ்லைட்டாக வேரி ஆகலாம். ஓகே, ஸோ அப்போ மேபி லிட்டில் கேப் அப் ஆகலாம் அல்லது கேப் டவுன் ஆகலாம். ஓகே, ஸோ நம்ம போத் கேசஸ் பார்க்கலாம். இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து 7 பாயிண்ட் ஆர் மேபி ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே போகுது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணி போகுது அப்படின்னு சொன்னாக்கா வாஸ்ட் கேஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 22,700 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பிரேக் பண்ணி இப்படி கிரீன் போகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, தட் இஸ் அப்ரோச் 1. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ரெட் கேண்டில் விழுது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஸோ கீழே வந்துட்டு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து சரி இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா ஒர்ஸ்ட் கேஸ் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் லோ தொட்டுட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பும் அதிகம். ஓகே, நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் எடுங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர், ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ இதில் இருந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இங்கே டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, இங்கே நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு வர்றதுக்கு அதிகம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே போகல அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டு நல்லா விழுது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலனா கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஒர்ஸ்ட் கேஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டேனோட லோவை தொட்டுட்டு திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பும் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் மாதிரி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் செக் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டெப் மூவ்மெண்ட் வச்சு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். இல்லை இது வந்து இப்படி கீழே வருதுன்னாக்கா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.